டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவசாய் மித்ரன் சாய் சேனல். கொள்ளு பருப்பு கடைசல் பார்க்குறோம். கொள்ளு குக்கரில் போடணும், நைட்டே ஊற வச்சுருக்கணும். நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்புறமா வந்துட்டு மஞ்சத்தூள், சீரகம், பூண்டு இடித்து போட்டிருக்கேன். போட்டு நல்லா நீங்கள் வந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 10-8 விசில் விட்டுக்கோங்க. பக்கத்தில் வந்து கடாய் அமேசானில் வாங்கினது, எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சோன்னா சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, சட்டிக்கிழங்கு பெருசாக இருக்கும். அந்த கருணைக்கிழங்குல ஒரு பீஸ் தான் வெட்டி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுவும் வந்து குக்கரில் வந்து உப்பு மஞ்சள் பொடி போட்டு பெரிய துண்டாகவே சீவிட்டு அப்படியே போட்டு உப்பு மஞ்சள் கொஞ்சம் புளி வெல்லம் வேக வச்சு வடித்து ஊற்றிட்டு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு கடாயில் சில்லி பவுடர், உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கணும். அப்புறம் நான் பருப்புக்கு தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயம், சீரகம் எல்லாம் போட்டு வரமிளகாவும் கூடவே போடணும். அது பொரிஞ்சோடனே நான் பக்கத்தில் உங்களுக்கு காட்டுறது சேனக்கிழங்கு வெந்துட்டு இருக்கு. இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அப்படியே இந்த குக்கரில் ஊற்றிடுறோம். சரியா? எங்கே போகிறீங்க எல்லாம்? இங்கே வாங்க. சேனக்கிழங்கு வறுத்துருச்சா, பொன்னிறமாயிடுச்சா. இந்த மரத்தால் செஞ்சது. இதை என்ன எல்லோரும் கண்ட இடத்துலையும் போட்டு யூஸ் பண்ணுறீங்க? அப்படி பண்ணக்கூடாது. கழுவிட்டு வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு எடுத்து கவர் பண்ணணும். இப்போ அந்த தாளிப்பு எடுத்து கடைசலில் கொட்டுறேன். திருப்பி கடையணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா வெந்து கரைஞ்ச மாதிரி இருந்தால் எல்லாம் ஒன்றா போட்டு கடைஞ்சிடலாம். எனக்கு ரொம்ப கொழன்னு இருந்தால் பிடிக்காது, அதனால் கொஞ்சம் இதுவாக வச்சுருந்தேன். இப்போ நான் கடைய போகிறேன். உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த டயட் எதுவும் வேணாம். இந்த கொள்ளை அடிக்கடி வாரத்தில் 3 வாட்டி சேர்த்துக்கங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, ஜென்யூனாக சொல்கிறேன். லைக் குறைஞ்சிரும், உங்களுக்கு தொப்பை குறைஞ்சிரும். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க. இதே என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார் ஒருத்தர் கேட்டனால நான் வந்து அவருக்கு ஒரு டிப்பாகவும் போடுறேன். ப்ளஸ் எல்லாருக்கும் இது யூஸாக இருக்கணும். என் சேனலில் இனிமேல் நான் போட போகிறேன் இந்த மாதிரி வீடியோஸ். என்ன குக் பண்ணுறோமோ அதை போடாமல் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு அதுக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு யோசித்தேன். சைட் பை சைட் மோட்டிவேஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன் எப்படி எந்த ஏரியாவை நீங்கள் நீட்டாக வச்சுக்கிறீங்களோ இல்லையோ, சிங்க் ஏரியா கண்டிப்பாக நீட்டாக இருக்கணும். ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க, அதை ட்ரையாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நைட் படுக்க போகும்போது கழுவிட்டு நல்லா க்ரீம் போட்டுவிட்டு கழுவிட்டு போனீங்கனாலே ட்ரையாக இருக்கும். காலைல எழுந்திரிச்சு பார்க்கும்போது அழகாக இருக்கும். ஒரு பாத்திரமோ 2 பாத்திரமோ அப்பப்போ கழுவி டப்பில் போட்டுருங்க. தண்ணி வடியும். தண்ணி வடித்தோடனே எடுத்து வளையத்தில் போட்டுருவேன். இப்படி தான் என் கிச்சன் மேடே இருந்தது. அங்கங்கே சமைச்சு எடுத்த பொருட்கள்லாம் இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். எண்ணெய் இதெல்லாம் பக்கத்துலேயே தான் இருக்கும், ஓப்பன்லேயே தான் இருக்கும், ஓப்பன் பிளேஸில் இருக்கும். சூப்பராக வச்சுக்கோங்க தேவையானதெல்லாம். மேக்ஸிமம் பீங்கான் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் கண்டெய்னராக. ஏன்னா கெட்டு போகாமல் ஃபங்கே வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். உப்பெல்லாம் மூடி துரு பிடிக்காது. பீங்கானில் வைக்கும்போது நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. ஆயில் வைக்கிறதுக்கு கிளாஸ் ஜார் இல்லாட்டி சில்வர் ஜார் பயன்படுத்தும் போது நல்லாயிருக்கும். அப்புறம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கொள்ளு பருப்பு ஒரு 100 கிராம் ரைஸோட போட்டுக்கோங்க. 1 கப் ரைஸ் அளவு. கொஞ்சம் சேனக்கிழங்கு வறுவல், அப்படியே கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுங்க. எலும்புக்கும் நல்லது, எலும்புலாம் பலப்படும். தேங்க்யூ. என் சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.